சங்கீதம் 89வது அதிகாரம் 10வது வசனத்துல நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர் அப்படின்னு போட்டிருக்கு. இத முதல் தடவை படிக்கும் போது ராகாபு எங்க ஆண்டவர் நொறுக்கினாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா எபிரேய மொழியில போய் பார்க்கும் போது தான் தெரியுது, இந்த ராகாப் யோசுவால வர ராகாப் கிடையாது. இது எகிப்தினுடைய பெருமையை குறிக்குது. இந்த ராகாபுடைய ஸ்பெல்லிங்கும் அந்த ராகாபுடைய ஸ்பெல்லிங்கும் வேற. இந்த எகிப்தின் பெருமையை குறிக்கிற ராகாப் வேதாகமத்துல இன்னும் வேறு சில இடத்துலயும் இருக்கு. இங்க இருக்கிற ராகாப் ராகாப், ஆனா யோசுவால வர ராகாப் ராகாப். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இது பாவமாகிய எகிப்தை குறிக்குது, அதாவது பெருமை. ஆனா யோசுவால வர ராகாப பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து தன்னை தாழ்த்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அது ஆண்டவர் கனம் பண்றாரு. எப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ராகாப் வம்சத்திலிருந்து தான் வராரு. அதனால நம்ம வேதாகமத்தை படிக்கும் போது அது எழுதப்பட்ட மொழியில படிச்சோம் அப்படின்னா அதோடைய சரியான விளக்கம் நம்மளுக்கு புரியும். அப்போதான் கர்த்தருக்கு முன்பாக பிழையில்லாத வாழ்க்கைய வாழ முடியும். சிந்தித்து பாருங்களேன்.